செம்ம மழை. ஃப்ரெட்டி அவங்க அம்மா தங்கச்சியெல்லாம் ஒரு போர்ட்டிகோவியில் நின்றுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போக கேப் பிடிக்கலான்னு போகும்போது ஒரு பொண்ணு மேலே செம்ம இடி. அவ எல்சா, நம்ம ஹீரோயின். அவ கையில இருந்த பூவெல்லாம் கீழே கொட்டிருச்சு. அவ ஒரு பூ விற்கிற பொண்ணு. பூ கொட்டின கடுப்புல அவனை லோக்கல் ஸ்லாங்ல திட்டுறா. யாரையாவது திட்டினா உடனே வேடிக்கை பார்க்க வேற கூட்டம் வந்துருமே. கூட்டத்துல அவ பேசுறத ஒருத்தர் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவ பேசின ஸ்லாங் வச்சே அவ எங்க இருந்து வரான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவ மட்டும் இல்ல, யார் எது பேசினாலும் அவங்க பேசுறத வச்சே நீங்க எங்க இருந்து தான் வரீங்கன்னு ஈஸியா சொல்லிடுறாரு. யார் அது நம்ம பேசுறத நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. இவரு பேரு ஹென்றி. இவரை பார்க்க இந்தியால இருந்து கொலோனல்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட சொல்றாரு, இந்த பூக்காரிய என்னால ஒரு டச்சஸா கூட மாத்த முடியும் அப்படின்னு. அப்புறம் எல்சாட்ட ஒரு சவரன் எடுத்து டிப்ஸா கொடுத்துடுறாரு. தள்ளி விட்டான ஃப்ரெட்டி உடனே அவன் வந்து இவளுக்கு ஒரு கேப் பிடிச்சி அவளை அதுல ஏற்றி விட்டுட்டான். பார்த்தா இந்த ஹென்ரியும் கொல்லோனாலும் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தேடி போறா. அவ ஜஸ்ட் ஒரு பூ விற்கிற பொண்ணா இல்லாம ஒரு ஃப்ளவர் ஷாப்போட ஓனர் மாதிரி அவ பேசுறதுக்கு ட்ரைன் பண்ண சொல்றா. நம்மளுதான் பொலிட்டிக்ஸ்ல புளியாச்சே. உடனே 6 monthsல அவளை ஒரு டச்சஸ் மாதிரி மாத்துறேன்னு கொல்லோனால்ட்ட சவால் விடுறாரு. ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸை மாத்தினாதான் சரி வரும்னு புரிஞ்சுட்டு சர்வன்ட் அந்த பொண்ணு அனுப்பி ஒழுங்கா குளிக்க வச்சு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்றாரு. அந்த கேப்ல ஒரு நியூ என்ட்ரி, ஆல்ஃப்ரெட், இந்த பொண்ணோட அப்பா. அவன்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன், ஸோ கொஞ்சம் நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்புறம் என்ன, எல்சாக்கு மாங்குன்னு ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் ஹென்ரியோட அம்மா ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றாங்க. அங்க அவளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோன்னு கூட்டிட்டு வர்றாரு. எல்சா பார்க்கவும் செம்மையா இருக்கா, செம்மையாவும் பேசிடுறா. பட் என்ன, அது ரொம்ப நேச்சுரலா இல்ல, லைட்டா ஆர்டிஃபிஷியலா இருக்கு. அங்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தா அன்னைக்கு அவளை அடிச்சான்ல ஃப்ரெட்டி, அவனும் அவங்க ஃபேமிலியும் தான். ஆனா அவன் என்னமோ அவளை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி அவங்க அம்மா கிட்ட கேட்குறான் ஹென்றி. பட் அவங்க அம்மாக்கு என்னமோ இவ்வளோ டோட்டலா ஒரு எக்ஸ்பெரிமெண்டா மட்டும் பாக்குறீங்க, அவளை ஒரு மனுஷனா கொஞ்சம் பாருங்க. இப்படி ஒரு பூ விற்கிற பொண்ணு போய் டச்சஸா மாத்துறதுனால அவ ஃபியூச்சர் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் வருது, அங்கேயும் அவளை கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த டைம் அவர் ஒரு லோக்கல் கேர்ள் மாதிரி இல்லாம ஒரு எலிட் லேடி மாதிரி பிஹேவ் பண்றா. ஸோ ஃபைனலி எலிசாவை டச்சஸ் மாதிரி மாத்தியாச்சு. ஹென்றி வின் பண்ணிட்டாரு. ஆனா அதுல எலிசாவோட பாட்டும் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கூட பாதர் பண்ணாம ஏதோ ஹென்ரியும் கொலோனல் பிக்கரிங்கும் மட்டும் சாதிச்ச மாதிரி ரொம்ப மாறி மாறி பெருமைப்பட்டுக்கிறாங்க. அவளுக்கு எந்த கிரெடிட்ஸுமே கொடுக்கல. அவளுக்கு செம்ம கடுப்பாயிருது. கோவத்துல கத்துறா, உங்க பெட்டு வச்சு நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு. இப்ப திருப்பி போய் பழைய மாதிரி பூ விற்கவும் அவளுக்கு மனசு வரல. இப்படி போய் பழைய வேலை செய்யறதுக்கு அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இவன் ஹென்ரியோட செருப்பு தூக்கி அவர் மூஞ்சிலே வீசிட்டு கிளம்பலாம் முடிவு பண்ணிடுவா. அடுத்த நாள் காலையில பார்த்தா அவ வீட்டுல இருக்க மாட்டா. அப்பதான் அவ அப்பா ஆல்ஃப்ரெட் வீட்டுக்கு வருவாரு. ஃபர்ஸ்ட் மாதிரி குப்பையெல்லாம் கலெக்ட் பண்றவர் கிடையாது, இப்போ பெரிய பில்லியனரி. எப்படின்னா இவர் பேச்சு திறமையாலே ஒருத்தரை கரெக்ட் பண்ணி நிறைய மாரல்ஸ் கொடுத்து அவர் இன்ஸ்பயர் ஆகி இவருக்கு காசு கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ இவர் வேலை என்னன்னா ஃபுல்லா போய் மாரல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவரோட பேச்சு திறமை தான். அதுவும் மனுஷன் ஃபுல்லா ட்ரெஸ் அப் ஆகி வந்திருப்பாரு. எதுக்குன்னு பார்த்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அப்பதான் எலிசா எங்கேயும் தொலைஞ்செல்லாம் போயிருக்க மாட்டா, மேல இருந்து கீழே இறங்கி வருவா. இதை பார்த்து அவ செமையா ஷாக் ஆயிருவா. எல்சா அந்த வீட்டை விட்டு போறதா முடியல. அப்ப ஹென்றி என்ன சொல்வான், நீ வேணா கொலோனல் பிக்கரிங்க கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல ஃபிளாரிஸ்டா ஒர்க் பண்ணு, இல்ல என்ன வேணா பண்ணு அப்படின்னு. ஆனா எல்சாக்கு என்னவோ அவளை சுத்தமா மதிக்காம பொருள் மாதிரி ட்ரீட் பண்றது சுத்தமா பிடிக்காது. அவ என்ன பண்ணுன்னு அவளே முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி இருப்பா. அவ ஃப்ரெண்டிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹென்றி தனக்கு ஆர்டர் போட வேணான்றதே சொல்லிட்டு போயிருவா. ஆனா ஹென்ரிக்கு என்னமோ இவ்வளவு வேலை வாங்கி வாங்கி பழகிருச்சு. ஸோ எப்படியுமே அவ திருப்பி வந்துருவான்ற தைரியம். இப்படியே இந்த கதை முடியுது.